ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் ஜாஸ்பர் நேஷ்னல் பார்க்கில் இருக்கிற கொலம்பியா ஐஸ்ஃபீல்ட் சென்டரோட ஸ்கைவாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கைவாக் கொலம்பியா ஐஸ்ஃபீல்டு சென்டர்லேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ஸ்கைவாக்கை நம்ம டைரெக்டாக போய் பார்க்க முடியாது. இந்த ஐஸ்ஃபீல்ட் சென்டரில் டிக்கெட் புக் பண்ணி பஸ் டூரில் மட்டும்தான் போய் பார்க்க முடியும். நாம் இப்போது அந்த ஐஸ்ஃபீல்டு சென்டரில் போய் டிக்கெட் புக் பண்ண தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம புக் பண்ண போகிறது ஸ்கைவாக்குக்கான டிக்கெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸ்கைவாக்கு ப்ளஸ் கொலம்பியா ஐஸ்ஃபீல்டு சேர்த்து பஸ் டூர் மாதிரி அழைச்சிட்டு போவாங்க. அப்புறம் இங்கே ஜாஸ்பரில் இருக்கிற ஸ்கை ட்ராமு, மலைன் லேக்கில் இருக்க க்ரூஸு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே பிளானாக டிக்கெட் வாங்குற மாதிரி ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. கொலம்பியா ஐஸ்ஃபீல்டுக்கும் ஸ்கைவாக்குக்கும் பஸ் டூரில் எப்படி ரூட் போகிறோம் அப்படிங்கிறத இங்கே அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம கிளேசியர் போகணும்னு சொன்னால் அதுக்கு வேறு பஸ் பெரிய பெரிய டயராக வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கேருந்து நம்மளை ஒரு பஸ்ஸில் அழைச்சிட்டு போயிட்டு அந்த கிளேசியருக்கு பக்கத்தில் இன்னொரு பஸ்ஸு மாற்றி தான் நம்மளை அந்த கிளேசியர் மேலே அழைச்சிட்டு போவாங்க. இதே நம்ம ஸ்கைவாக் போகணுன்னா இந்த ஒரே பஸ்ஸில் டைரெக்டாக ஸ்கைவாக் போயிடலாம். இது கோவிட் டைம் அப்படிங்கிறதுனால நம்மளை டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க. அப்புறம் பஸ்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடியே சானிடைசரும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பஸ்ஸுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறைய மெம்பர்ஸ் அலோவ் பண்ணலை. ஒரு பஸ்ஸுக்கு 10 மெம்பர்ஸ்க்குள்ளே தான் இருந்தாங்க. நாங்கள் போன பஸ்ஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் எங்களை சேர்த்து 6 அடல்ட்டு அப்புறம் 2 கிட்ஸு, அவ்வளோதான். Viewer culture, this is perfect. This means I can say whatever I want and you guys aren't going to fact check me. So let's see. We can start off with our theme actually of this year, which is a journey through ice and time. Now you guys are going to be seeing plenty of ice on your way up, so I can start you off with some time. So I guess the first ice you're going to see is just to our left right here. That's the Athabasca Glacier with those 2 big buses on it. Those are our ice explorers. And those little ants, those are the people. It's about 5 kilometers long, and it actually, if you look to your right here, you're going to see our blue or turquoise staircase. This is actually a marker for the terminal moraine of that glacier. So back in 1843, that's as far as the glacier went. It went all the way to the Discovery Center, and it's been slowly receding ever since, but it's been picking up over the years. So we are currently on Treaty 6 and 8 land of the Stoney Nakoda people. They actually still use the Athabasca Glacier as ceremonial grounds for their peace pipe ceremony. நம்ம பஸ்ஸில் போகும்போதே இந்த இடத்த சுற்றி என்னென்ன பிளேசஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே இருக்கிற கிளேசியரை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த கிளேசியர் எப்போ உருவானது, இந்த கிளேசியர் இங்கேருந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கிளேசியர் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த கிளேசியர் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டே போயிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இதோட ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் எடுக்கும். இவங்க ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனதுனால நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. போகிற வழியில் நாங்கள் மவுண்டைன் கோட்ஸ் பார்த்தோம். அந்த மவுண்டைன் கோட்ஸ் பஸ்ஸுக்கு இடையில சென்டராக நின்றுக்கிட்டு அப்புறம் ஹாரன் கொடுத்தோன்னே அந்த சைடில் போனது, அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ட்ராவல்லே நம்மளுக்கு நிறைய சீனிக் வியூஸ் கிடைக்கும். இது கார் டிரைவ்ல இந்த வியூஸ் பார்க்கலாம். ஸ்கைவாக்கும் நம்மளுக்கு கார் டிரைவில் போகும்போது இந்த வியூ மட்டும்தான் தெரியும். இங்கே காரை நிறுத்துறதுக்கு எங்கேயுமே இடம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே தான் இருக்கணும். பார்க்கிங் இந்த ஐஸ்ஃபீல்டு சென்டர்லேருந்து வர பஸ்ஸுக்கு மட்டும்தான் பார்க்கிங்க்கு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ இந்த ஸ்கைவாக் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா மலையோட உச்சியில் இந்த ஸ்கைவாக்கை கட்டியிருப்பாங்க. நம்ம ஒரு மலையோட உச்சியில் இருந்துட்டு அது கீழே பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இங்கேருந்து வியூ நமக்கு. இந்த ஸ்கைவாக்கோட ஹைட்டு கீழே இருக்கிற போ வேலியிலேருந்து மெஷர் பண்ணால் 280 மீட்டர்ஸ். So your masks are required at all times, so you can take them off with that. Just put them back on right after. And then it's a one-way direction, so there's no backtracking, but you can circle the glass as many times as you like. இந்த ஸ்கைவாக்கோட என்ட்ரி எக்ஸிட் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ட்ரிப் மாதிரி. நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த லைனில் என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் பக்கத்தில் இருக்க அந்த ரூட் வழியாக வரணும். இடையில நம்ம ரிட்டர்ன் வரக்கூடாது அப்படிங்கிறத தான் கைடு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஆடியோ டூரும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஒரு மொபைல் மாதிரி கையில் கொடுத்துட்டு போகிற வழியில் அந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. போகிற ரூட்லேயே 2-3 வியூ பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வியூ பாயிண்ட்லேருந்து வியூ சூப்பராக தெரிஞ்சிச்சு. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஃபால்ஸ் அங்கே மேலேருந்து தண்ணியெல்லாம் உருகி குட்டி குட்டி ஃபால்ஸாக கொட்டுற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல, நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபால்ஸ் இப்போ இன்னொரு வியூ பாயிண்ட்லேருந்து தெரியுது பாருங்கள்.
இதெல்லாமே வந்து பக்கத்தில் இருக்க கிளேசியர்லேருந்து உருகி வர ரிவரு, அத்தபாஸ்கா கிளேசியர்லேருந்து உருகி வர ரிவர்னு அப்படி ஒன்று ஒன்றா சேர்ந்து தான் பெரிய அத்தபாஸ்கா ரிவராக மாறி அதுக்கப்புறம் அத்தபாஸ்கா ஃபால்ஸாக மாறுது. நம்ம ஏற்கனவே அத்தபாஸ்கா ரிவர், அத்தபாஸ்கா ஃபால்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலனா அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரிவருக்கான சோர்ஸ் எல்லாமே வந்து அத்தபாஸ்கா கிளேசியர்லேருந்து தான் வருது. அந்த அத்தபாஸ்கா கிளேசியரை பற்றியும் நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் அத்தபாஸ்கா கிளேசியரோட வியூ இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கிளேசியர் வந்து மலை மேலே நகரும் பொழுது அந்த ஃபோர்ஸால் அந்த பாறையில் ஏற்படுற ஸ்க்ராச்சஸை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. போகிற ரூட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சைடில் டிஸ்பிளேவாக வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கிற அனிமல்ஸ் பற்றி, இந்த ஏரியாவில் இருக்கிற பேர்ட்ஸு, இந்த ஏரியாவில் என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சைடில் வந்து இதேமாதிரி டிஸ்பிளே போர்டில் வச்சுட்டே இருந்தாங்க. இது வந்து இந்த ராக்கீஸில் இருக்கிற பேர்ட்ஸை பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த ராக்கி மவுண்டைன்ஸ் அப்படிங்கிற மலைத்தொடர் பார்த்திங்கன்னா 4000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து ட்ராவல் பண்ணுது. அதில் 1400 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கனடா பார்டர்லேயும் ரிமைனிங் இருக்கிறது வந்து யூஎஸ்லேயும் இருக்குது. இந்த கனடா பார்டரில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இருக்கிற கனடியன் ராக்கீஸ் எல்லாமே வந்து அல்பர்டா ப்ராவின்ஸ்லேயும் பிசிலேயுமே கவர் ஆகிடும். இந்த ஏரியாவை சுற்றி என்னென்ன அனிமல்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே டிஸ்பிளே போர்டில் வச்சுருக்காங்க. நம்ம ட்ரைவ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸை வந்து இங்கே பார்க்க முடியும். இப்போ நம்ம வரும்போதே வந்து பியர் பார்த்தோம், மவுண்டெயின் கோட்ஸ் பார்த்தோம். இந்த ஸ்கைவாக்லேயே இந்த பிளேஸ்லேயே நாங்கள் மோர் தென் 1 hour கிட்ட ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் நிறைய இருந்துச்சு. நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம். ஒரு சில அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணும், எப்படி பிஹேவ் பண்ணும், சப்போஸ் நான் வந்து நம்ம ட்ராவலில் பார்த்துட்டோன்னு சொன்னால் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு நிறைய அங்கே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சில கைட்ஸும் இருந்துட்டு சப்போஸ் நீங்கள் போகிற வழியில் வந்து இந்த அனிமல்ஸை பார்த்தா என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தையும் நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கைடெல்லாம் வந்து சூப்பராக நம்ம எந்த டவுட் கேட்டாலும் வந்து கிளியராக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம ஸ்கைவாக்கை பார்க்கலாம். இந்த ஸ்கைவாக் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு கிளாஸில் பிரிட்ஜு மாதிரி கட்டியிருப்பாங்க. இந்த பிரிட்ஜும் 280 மீட்டர்ஸ், ஆல்மோஸ்ட் 1000 feet ஹைட்டு கிட்ட வந்து இருக்கும். ஜஸ்ட் வந்து நம்ம கிளாஸ் ஃப்ளோரில் நடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு செட்டப்பு. இந்த இடம் பார்த்திங்கன்னா 280 மீட்டர்ஸ் ஹைட்டில் தனியாக வந்து இந்த கிளாஸ் பிரிட்ஜு இருக்கும். அந்த கிளாஸ் பிரிட்ஜும் வந்து உங்களுக்கு அந்த கிளாஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். கிளாஸ் பிரிட்ஜு தானே, ஜாலியாக நடந்துடலாம் அப்படிங்கிற தாட்டில் தான் போனோம். அது பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பயமே வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்டெப் வைக்கும்போதெல்லாம் ரொம்ப பயந்துட்டு சைடில் இருக்க கம்பியை பிடிச்சிட்டு தான் நடந்தேன். அதுக்கப்புறம் கிட்ஸு 2 பேரும் கையில் பிடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுக்கு வந்து அந்த கிளாஸு ஸ்ட்ராங்காக இருக்கும், உடையாது அப்படின்னு நம்ம மனசு சொன்னாலும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஒரு வகையான பயம் கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருந்தது. இந்த ஸ்கைவாக்கோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்க கிளாஸ் தான். இந்த கிளாஸில் ஒவ்வொரு ஸ்கொயர் இன்ச்சும் 1000 pounds, ஆல்மோஸ்ட் 500 kg கிட்ட வந்து வெயிட்டை ஹோல்ட் பண்ணும். நான் லாஸ்ட் டைம் ஒரு தடவை இந்த ஸ்கைவாக்குக்கு போயிருக்கேன். நாங்கள் போனப்போ வந்து ரெயின் வந்ததுனால அந்த கிளாஸில் வந்து சுத்தமாக நடக்க முடியல, பயங்கரமாக ஸ்கிட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அதனால நாங்கள் கிளாஸ்லேயே நடக்கலை, சும்மா வெளியில் நின்று பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த வாட்டி தான் ஃபுல்லாக வந்து கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு, கிளியர் ஸ்கை, நல்ல வியூ கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக பார்த்துட்டு நாங்கள் நின்றுட்டு கீழே பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டெல்லாம் என் கிட்ஸ் ரொம்ப பயந்தாங்க, அப்புறம் போக போக ரொம்ப ஜாலியாகிட்டு ஓடி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போன அன்னைக்கு டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா +20 இருந்தாலும் அன்றைக்கி விண்டு வந்து ஓவராக இருந்ததுனால குளிர் நல்லா ஃபீல் ஆனிச்சு. அதனால தான் நாங்கள் ஜாக்கெட்லாம் போட்டிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து சடனாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நாங்கள் போன அந்த டேயில் பார்த்திங்கன்னா ரெயினும் இருந்தது, கொஞ்ச நேரம் ஸ்னோவும் கொட்டுனுச்சு, அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக சன்னியாகவும் இருந்தது. அதனால நம்ம வந்து எப்பொழுதுமே ஜாஸ்பர் சைடு நீங்கள் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஜாக்கெட், க்ளவுஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க, அது எந்த சீசனாக இருந்தாலும் சரி. இந்த ஸ்கைவாக்கில் நடந்தது கண்டிப்பாக வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்மளுக்கு என்ன தான் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பயம் இருந்தாலும் அந்த பயத்தையும் தாண்டி நம்மளுக்கு கடைசியாக கிடைக்கிற வியூ வந்து வேறு லெவலில் இருந்தது. ஃபஸ்ட்டு தான் குழந்தைங்களாம் கொஞ்சம் நடக்க பயந்தாங்க, அப்புறம் ரொம்ப நேரம் இங்கேயே வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்கைவாக்கில் என்ட்ராகும் போதே மாஸ்க் வந்து கம்பல்சரி. நம்ம ஒன்ஸ் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா மட்டும் அந்த மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். மற்ற நேரத்தில் எல்லா நேரத்துலையும் மாஸ்க்கு கண்டிப்பாக போட்டிருக்கணும்.
நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அனிமல்ஸை பற்றியும் இந்த ஜாஸ்பரை சுற்றி இன்னும் என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு கைடு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் இந்த சீசனில் ஜாஸ்பருக்கு போனீங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய பியர்ஸை பார்க்க முடியும். இந்த சீசனில் மட்டும்தான் பியர்ஸ் வெளியில் வரும், வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என் பொண்ணு அவங்க கிட்ட போயிட்டு நாங்கள் வர வழியில் ஒரு பியர் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அவங்க வந்து அந்த பியர் என்ன பியரு, எப்படி இருந்துச்சு, என்ன கலரில் இருந்துச்சு அப்படின்லாம் அவள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவள் பியர் சம்மந்தமாக ஸ்கூலில் படிச்சிருந்த ஒரு சில விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதை வச்சு அவங்க வந்து நீ பார்த்தது வந்து பிளாக் பியராக தான் இருக்கும், கண்டிப்பாக கிறிஸ்லி பியராக இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா நம்ம வந்த பஸ்ஸாக இருக்காது, வேறு ஏதாச்சும் ஒரு பஸ் வந்து அங்கே வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பஸ்ஸில் ஏறி நம்ம டேரெக்டாக ஐஸ்ஃபீல்ட் சென்டர் போயிட வேண்டியதான். என் பொண்ணும் கைடும் பேசிக்கிட்டு இருந்த கான்வர்சேஷனை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. Do you guys know much about bears? Yeah, we just saw one today. What kind of bear did you see? It was kind of black, but I kind of think it's a grizzly bear. Why do you think it's a grizzly bear? Because it only comes out in the it does not come out in the snow, but it only comes out in the springtime. Both grizzly bears and black bears do that. So they actually don't hibernate. Did you know that? Oh, I thought like in the wintertime they go into their caves. Yeah, so they do, but they go into something called torpor, which is different from hibernation. So their heart rates don't actually get low enough for it to be considered true hibernation. They also their digestive systems and stuff are still working. Mama bears can also even have their babies while they're doing that. So it's not actually a real hibernation. So yeah, both grizzly bears and black bears do that though. So just because you saw it in the spring doesn't mean it was necessarily a grizzly. It was probably a black bear if it was black. I saw it black. Yeah. This guy. Grizzly bears are more this color. They're kind of that brownish color. But brown bears can also, or black bears, sorry, can also be that color. So they can also be kind of this like grayish color. They can also be brown. I saw a brown black bear not too long ago. Do you want to see this? It will eat you. A grizzly bear can crush a bowling ball between its jaws. So my favorite thing to do with this guy is to just like... இந்த கைடு எக்ஸ்பிளைன் பண்ணதை கொஞ்சம் நேரம் நின்று கேட்டுட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் போய் வெளியில் போகும்போதே கரெக்டாக பஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பஸ்ஸில் ஏறி ஐஸ்ஃபீல்ட் போயிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் எங்களோட சேர்ந்து இந்த ஸ்கைவாக்கை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எங்களோட வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோவை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு அவர் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள், இணைந்தே பயணிப்போம்.